வணக்கம். ட்ரீம் ஒண்டர்ஸ் கதைகள் கதைப்போமாவிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். மௌனமொழி காதல் அவர்களின் முதல் சந்திப்பு. வாங்கள் கதைகள் கதைப்போமா. எல்லாரும் எப்படா விடியன்னு காத்திருக்க அதே வேளையில் இந்த விடியல் நமக்கானதா இருக்காதான்னு என்கிற சில பேத்தில் இவங்க 2 பேரும் உண்டு. அப்பேற்பட்ட விடியல் தானே இவங்க 2 பேத்துக்கும் இன்னைக்கு தெரியாது. வசந்தாம்மா சாதாரண கூலி பெண். தனது வேலைக்கான எல்லாத்தையும் ரெடி பண்ணி தயாராகிட்டு இருக்காங்க. வீட்டில் ஒரு ஓரமாக கந்தல் ஆடையை உடுத்தின சாயில் கையில் வண்ண சாயத்தோட நைட்டு ஃபுல்லாக இயற்கை ஓவியம் வரைஞ்சிட்டு வசந்த தூங்குற சிவகுமார். அம்மா போய் எழுப்பிடுறாங்க. எழுப்பிடுறது மட்டும் இல்லாமல் அவனை குளிக்க வச்சு தயார் செய்து பக்கத்தில் இருக்க கோயிலுக்கு போயிட்டு வான்னு சொல்லி அனுப்பி வச்சுட்டு அவங்களும் வேலைக்கு போகிறாங்க. சிவகுமாரும் அவனோட நண்பனோட கோயிலுக்கு கிளம்புறான். அவன் நண்பன் பேர் கிட்டா. கிட்டா வேறு யாரும் இல்லை, அவனோட சைக்கிள். கோயிலுக்கு போகிற வழியில் பூசாரியை பார்க்குறான். பூசாரி உடனே சாமிக்கு தண்ணி எடுக்கணும்னு சொல்லி ஆத்தங்கரைக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. பூஜை அறையில் பாட்டு பாடிக்கிட்டே பூஜை செய்கிறாங்க பார்வதி அம்மா. திண்ணையில் அமர்ந்து செய்தித்தாளை வாசிச்சிட்ருக்காரு வாத்தியார் ஐயா ராமலிங்கம். ஒரு கை வெளியே வந்து மல்லிகைப்பூ எடுத்துக்கிட்டு தலையில் வைக்குது. 2 கால்கள் அறையை விட்டு வெளியே வருது. கொலுசின் ஓசையோட சேலையில் தேவதை போல் தெரிகிறாள் நிலா. பார்வதி அம்மா பூஜைக்கு தேவையான பொருளை நிலாவிட்ட கொடுத்து கோயிலுக்கு கவனமாக சென்று வா என்று கை ஜாடையில் சொல்லி ஒளி அனுப்பி வைக்கிறாங்க. ஆத்தங்கரைக்கு போன பூசாரியும் சிவாவும் பூசாரி சொல்கிறாரே தான் வீட்டு பக்கத்தில் ஒருத்தர் வீடு கட்டி ரெடியாகிட்டு இருக்கு, அவர்கிட்ட கேட்ட எதுவும் உதவி வேண்டுமான்னு. அவர் சொன்னார், வீட்டில் முன்பகுதியில் வந்து தன் தாயாரும் தந்தையாரின் படத்தை வரையறதுக்கு ஒரு ஆள் பார்த்துக்கிட்டு இருக்கேன். உடனே உன்னோட ஞாபகம் வந்துச்சு. நீ போய் அவரை பார்த்தானா உன்னோட கை செலவுக்கு ஏதாவது கிடைக்குமா அப்படின்னு பூசாரி சொல்ல, உன்னையோட நன்றி சொல்லலாம் சிவா, இதெல்லாம் நமக்குள்ள இருக்குடா அப்படின்னு சிரிச்சுக்கிட்டு இருவரும் கோயிலுக்கு புறப்பட்டாங்க. எல்லா கோயிலுக்கு போகிற வழியில் ஒரு குட்டி நாய் அம்மா பிரிஞ்சு கத்துதா இல்லை பசியில் கத்துதான்னு தெரியல. ஏதோ இனம் புரியாத ஒரு கவலை. உடனே அந்த குட்டி நாயை எடுத்து எல்லாம் குஞ்சிக்கிட்டு விளையாடுறான். பால் வாங்குறதுக்காக பின்னாடியே வாத்தியார் ஐயா வராரு. அதை உடனே பார்த்த நிலா நாய்க்குட்டியை அங்கேயே விட்டுட்டு அவசர அவசரமாக கோயிலுக்கு புறப்பட்டாங்க. இதை பார்த்த வாத்தியார் ஐயா கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுறாரு, ஏவா நாளுக்கு நாள் எனக்கு பயமும் பதட்டமும் அதிகமாகுது, இவன் பெரிதாகிட்டே போகிறான், நீ தான் இவளுக்கு ஒரு வழி காட்டணும், அவங்க கோயிலில் சந்திப்பாங்க, அவளுடன் காத்திருங்க, நன்றி.